Assalamualaikum, welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப கிறிஸ்பியான கோகனட் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு துருவிய தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கேங்க. அதை நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு இப்போ இதை நல்லா நான் வறுத்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறட்டுங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் 1/2 கப் பவுடர் சுகர் போட்டுக்கிறேன். 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும், அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜல்லடை வச்சு 1 கப் மைதா போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சிடலாங்க. இப்போ பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவை பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக அந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் இப்போ நல்லா பால் மாதிரி உருட்டிக்கிறேங்க. இதை வச்சு கையிலே நல்லா ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டுனீங்கன்னாவே நல்லா வந்துடும். ரொம்ப மெலிசா தேவையில்லை, நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கலாம், ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். நாங்கள் ஹார்ட் ஷேப் போட்டுக்கிறேங்க. நான் அதை எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் தடவிக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி அந்த மைதா ஃபுல்லாக தட்டில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஹார்ட் ஷேப்பை இந்த எடுத்து வச்ச தேங்காயில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 5 மினிட் ப்ரீ ஹீட் விட்டுறேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இப்போ ஹீட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சிடுறேன். வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். கூலாக விட்டால் தான் இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது நல்லா கூலாகிடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான கோகனட் குக்கீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு ட்ராப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.